ஹை ஃப்ரெண்ட்ஸ், செட்டிநாடு ஸ்பெஷலில் சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சு சட்டி வச்சலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், சோம்பு ஏலக்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயம் அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். அதையும் சேர்த்துடலாம். அந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நம்ம சிக்கனை கழுவி எடுத்து வச்சிருக்கோம். அந்த சிக்கன் அதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் அதோட வாசம் நமக்கு கறிக்குள்ளே போகும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்ல. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு ஒரு அரை மூடி தேங்காய், கொஞ்சமாக கசகசா, கொஞ்சமாக முந்திரி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். அதையும் அதோட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அது நல்லா கொதிக்கிற வரைக்கும் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காய் அரைச்சி வச்சு அதெல்லாம் அலசி தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இந்த இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே செம்ம மேட்சிங்காக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.